சுந்தரவல்லிக்கு வந்து சூர்யா எதிராக இருக்கிறது யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம வீடியோவை லைக்கை போட்டு பாருங்கள். ஏன்னா சூர்யா இப்போ எடுக்க போகிற முடிவு வந்து பயங்கரமான முடிவாக போகுது. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பகச்சிக்கு போகிறாங்க சூர்யா நந்தினிக்காக மட்டும்தான். ஏன்னா நந்தினி மேலே இருக்க காதல் தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. சுந்தரவல்லியை பழிவாக தான் சூர்யா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை அது கிடையாது. ஏன்னா வந்து சூர்யாவுக்கு வந்து நந்தினி மேலே இருக்கிறது உண்மையான காதல். அது காதல் எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு சூர்யா. இப்போ மாதவியும் அவங்க தங்கச்சியும் சேர்ந்து நந்தினி கையில் சூடு வச்சுட்டாங்க. சூர்யா வந்து அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி நல்லா தெளிவாகவே தெரியும். தெரிஞ்ச சூர்யா வந்து தகுந்த ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் நல்லா யோசிச்சு முடிச்சுட்டு நம்ம விவேக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்டு ஐடியா கேட்டுட்டு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுதான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. பண்ணுறதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா நம்ம ஷார்ப்பு தான். நம்ம ஷார்ப்பு தானே வீட்டில் வந்து கொஞ்சம் மென்டல் மாதிரி அந்த ஆள் எப்போ எப்படி பார்த்து சரக்கு கொடுத்தா உண்மையாக வளருவாய் அவன். ஸோ அதனால் வந்து ஷார்ப்பை யூஸ் பண்ணி வந்து சூர்யா வந்து இந்த விஷயம் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஷார்ப்பை கூட்டு போய் சரக்கு வாங்கி கூட்டிகிட்டு போகிறாருங்க. சரக்கு வாங்குற இடத்துல வந்து ஷார்ப்போட சொல்கிறாங்க, ஏன் 5 ஸ்டார் ஹோட்டலில் போகலாமே சொல்லும்போது இந்த வெளி ஓட்டமாக எவ்வளோ காற்று ஓட்டமாக இருக்குது இந்த வெளியில், இந்த இடத்த விட எந்த இடம் வேணும் உனக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஷார்ப்பு கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வாங்கினா சூரியன் வந்து ஒன்றும் பண்ணல, ரீசெண்டாக நடந்துக்கிட்டாரு. சரக்கை போட்டு ஷார்ப்பை வீட்டுக்கு பத்திரமா கொண்டு விட்டுட்டு அவங்களுக்கு வரும்போது ஒரு கிஃப்ட் வாங்கினாராங்க. அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொம்பு தான் இருக்குது. அது சொம்போட காரணம்னு சொல்லி எனக்கே தெரியல. நீ இன்றைக்கி சீரியல் பார்த்தா என்னென்னு தெரியாது சொம்பு கொடுக்குற காரணம். ஆனால் மாதவிக்கு புரிஞ்சு போச்சுங்க, நம்ம வசமாக மாட்டணும்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் அவ்வளோ பேசிக்கிறாங்க. சுந்தரவல்லி வந்து இதெல்லாம் வந்து என்ன இதுக்கு எப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ குடிச்சு போட்டு வந்து அவனையும் குடிக்க வைக்கிற மாப்பிள்ளையும் சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுருக்காங்க. சண்டை வருது. அருணாச்சலம் வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஒரு சூரிய ஏதோ பண்ணுறான், அது கரெக்டாக இருக்கும், அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு என்ன நடந்துக்கும்னு சொல்லிட்டு அருணாச்சலம் ஓகே சொல்லிடுறாங்க.